அமரன் மூவியில் ரொம்ப மனதை வருடிய காட்சும் கண் கலங்கிய காட்சும் என்னன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த சீன் அந்த மூவி வந்து இன்றைக்கி தான் நான் பார்த்தேன். ஸோ பார்த்தப்ப வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு எனக்கு அழுக வந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி போயிட்டு தேட்டரில் அழுதிங்களான்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அது என்ன சீன்ற சொல்கிறேன். சிவகார்த்திகேயன் சார் வந்து இறக்கும்போது அந்த மூவியில் இறக்கும்போது அவங்க ஒய்ஃபுக்கு லவ் யூ சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த சீன் வந்து சொல்லும்போது என்னால் நிஜமாவே இப்போயும் நினச்சா வந்து சொல்ல முடியல. என்னை அறியாமல் நான் அழுதுட்டேன். ஸோ ஆனால் இது வந்து உண்மையாக ரியல் ஸ்டோரி தான் நடந்தது. அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு வந்து அவங்க அப்பா இறந்தது கூட தெரியாமல் அம்மா அப்பாவுக்கு எப்போ நெக்ஸ்ட் லீவுன்னு கேட்கும்போது என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, சத்தமாக அழுதுருப்பேன். பட் ஆனால் பக்கத்தில் இருந்ததுனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது வந்து அவங்க சிவகார்த்திகேயன் சார் உயிரோடு இருக்கும்போது அந்த சீனில் சொல்லுவாங்க, நீ வந்து யாருக்காகவும் நீ எனக்கான டியூட்டியில் இறந்துட்டாலும் நீ அழக்கூடாது யாருக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க வந்து சாய் பல்லவி மேடம் வந்து அழ முடியாமல் ரொம்ப தவிச்சு போயிட்டு கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் உண்மையிலுமே ஒரு கஷ்டத்தை அழுதுட்டா கூட தீர்ந்துருங்க. அழுகாமல் மனசுலேயே வச்சிட்ருக்கும்போது ரொம்ப பாரமாகிடும். இதெல்லாம் நான் பார்க்கும்போது நிஜமாக தேட்டரில் வந்து அழுதுட்டேன். டபல் வச்சு தொடச்சிட்டே தான் இருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மூவி பார்க்கும்போது அழுதிங்களா அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மூவி நிஜமாவே. இது வந்து ரியல் ஸ்டோரி தான். அந்த முகுந்தன் சாருக்கு நான் சல்யூட் பண்ணுறேன். கண்டிப்பாக ராணுவ வீரர் எல்லாருக்குமே நான் சல்யூட் பண்ணுறேன்.